அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா அன்னம்மாள். நான் ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி கங்கைகொண்டான் மானூர் ஒன்றியம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இணையவழி கல்வி வானொலியில் ஒரு பகுதியான புத்தக தேனீக்கள் என்ற நிகழ்வில் எனது மாணவர்கள் பங்கெடுக்க வழிகாட்டியாக இருந்து வருகிறேன். புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியில் எமது பள்ளியில் 2 மாணவர்கள் பங்கெடுத்துள்ளனர். மேலும் பல மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற தயாராக உள்ளனர். அரசு பள்ளி கல்வித்துறை வழங்கிய புத்தகங்களை மாணவர்கள் ஆர்வமுடன் படிக்கின்றனர். பள்ளியின் ஓர் மூலையில் தூங்கிக் கொண்டிருந்த நூலக புத்தகங்களுக்கு இணையவழி கல்வி வானொலியின் ஒரு அங்கமான புத்தக தேனீக்கள் என்ற பகுதி மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டி நல்ல ஒரு உயிரோட்டத்தை கொடுத்துள்ளது. புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியில் ஒரு பகுதியான 100 நாட்கள் 100 ஆடியோக்கள் என்ற பகுதியில் எங்கள் பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியமேரி 2ஆம் வகுப்பு, சு கவிஸ்ரீ 2ஆம் வகுப்பு, சே சுபகார்த்திகா 3ஆம் வகுப்பு, உத்ரா 5ஆம் வகுப்பு, மா துளசிராமன் 5ஆம் வகுப்பு, கா உயிர்காட்டான் 5ஆம் வகுப்பு ஆகிய 6 மாணவர்கள் இந்த சவாலில் பங்கு பெற்று 50 ஆடியோக்கள் மற்றும் 50 ரிட்டன் பேப்பரை நிறைவு செய்துள்ளார்கள். அதற்கான சான்றிதழும் ஷீல்டும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சான்றிதழ் வழங்கிய வி ரீச் அவுட் என்ற அமைப்பிற்கு நன்றி. இதற்காக பெற்றோர்களின் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தனர். தலைமை ஆசிரியரின் அனுமதியுடனும் பெற்றோரின் ஒத்துழைப்புடனும் எமது பள்ளியில் இணையவழி கல்வி வானொலியில் நிகழ்வுகளில் எமது பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று வருகின்றனர். மாணவர்கள் ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் புத்தக தேனீக்கள் நிகழ்வுக்கு ஆடியோக்களை பதிவு செய்து அனுப்பினர். சான்றிதழ்களையும் ஷீல்டையும் பெறும்போது மாணவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் பார்க்கவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும்போது மனம் எவ்வாறு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் என்பதை மாணவர்களின் முகத்தில் காண முடிந்தது. எமது பள்ளி ஆண்டு விழாவில் ஒருவர் என்னிடம் பேசினார். நாங்கள்லாம் பிளாக் லெவலில் தான் பள்ளியின் பெருமையை எடுத்து செல்கிறோம். நீங்கள் இணையவழி கல்வி வானொலி மூலமாக மாநில அளவில் பள்ளி மாணவர்களை கொண்டு சென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள். இதெல்லாம் இப்பெருமையெல்லாம் அனைத்தும் இணையவழி கல்வி வானொலி என்ற அமைப்பையே சாரும். கடலூரில் இருக்கும் கார்த்திக் ராஜ் ஆசிரியரே எனக்கு தெரியாது. திருப்பூரில் இருக்கும் ஹேமலதா ஆசிரியரையும் எனக்கு தெரியாது. சேலம் மாவட்டத்தில் இருக்கும் முத்துமாரி ஆசிரியரையும் எனக்கு தெரியாது. இவர்களை போன்ற பல ஆசிரியர்களையும் என் நட்பு என்ற வட்டாரத்திற்குள் கொண்டு வந்த பெருமை நமது இணையவழி கல்வி வானொலி என்ற கல்வி கண்டிருந்த காமராஜர் அறக்கட்டளையே சாரும். அனைவருக்கும் எனது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் எனது பள்ளி மாணவ செல்வங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.